நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் வசனங்கள் அதிகாரங்களை வசனமாக நாம் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஒவ்வொரு வசனங்களுக்கு உள்ளும் இருக்கிற ஆழங்கள், அதனுடைய அர்த்தங்கள், அதனுடைய சத்தியங்கள், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்த காரியங்களை நாம் கர்த்தர் நமக்கு எந்த அளவுக்கு வெளிப்படுத்துகிறாரோ அந்த அளவுக்கு நாம் அவைகளை நாம் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த வகையில் ஸ்தோத்திரம். கடந்த வாரத்திலும் மத்தேயு 18ஆம் அதிகாரம் அதனுடைய 8 மற்றும் 9ஆம் வசனம் வரைக்கும் ஸ்தோத்திரம் நாம் பார்த்துருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த 8 மற்றும் 9ஆம் வசனத்தை ஒரு தடவை கூட வாசிங்க, ஸ்பீடா, சீக்கிரமா. உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் இரண்டு கை உடையவனாய் அல்லது 2 கால் உடையவனாய் நித்திய அக்கினியில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனில் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். அப்போ நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு இடரல் உண்டாக்குகிற அவயவத்தை நீ என்ன பண்ணு, நீ பிடுங்கி போடு அல்லது நீ தரித்து போடு. உனக்கு இடரல் உண்டாக்குகிற கையை அல்லது காலை என்ன பண்ணு, நீ தரித்து போடு. நீ 2 கை உடையவனாய் 2 கால் உடையவனாய் நீ முழு சரீரத்தோடு நீ நரகத்தில் போய் நீ விழுறதை பார்க்கலும் நீ சப்பானியாய் நீ முடமாய் நீ பரலோகத்தில் இருக்கிறது நல்லதுங்கிறார். அப்போ பரலோகத்தில் முடவன் உண்டோ? அப்போ பரலோகத்தில் ஸ்தோத்திரம் குருடன் உண்டோ அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்க தோன்றுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிக்கணும். இங்கே ஆண்டவர் சொல்கிறது ஸ்தோத்திரம் அவயவத்தை தரித்து போடு அப்படின்னு சொன்னால், ஸ்தோத்திரம் உன் அவயவத்தை பிடுங்கி போடுறதுல இல்லை. ஸ்தோத்திரம். கண்ணை பிடுங்கி போடுறதில்ல, கையை வெட்டுறதை சொல்லலை, காலை வெட்டுறதை சொல்லலை. இப்போ உன் கண் ஒரு காரியத்தோடு தொடர்பாக இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. உன் கண் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை அது விரும்பி பார்த்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை அது ஒரு சினிமா காட்சியாக இருக்கலாம், அல்லது உலக பிரகாரமான காரியங்களை இந்த கண்கள் ரொம்ப விரும்பி ஸ்தோத்திரம் அது பார்த்து கொண்டிருக்கிறதா இருக்கலாம். ஆனால் உங்களுக்கே நல்லா தெரியும் ஸ்தோத்திரம், இதனால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு சோர்வு, ஒரு பின்னடைவு, ஒரு பின்மாற்றம் உண்டாகிறது. அல்லேலூயா. எனக்கு இது தகுதி இல்லை என்று சொல்லி சிலருக்கு நல்லாவே தெரியும். இதை ஸ்தோத்திரம் இது எனக்கு தகுதி இல்லை, இது பார்க்கறது இல்லை, ஒன்றுமே இல்லை தான். ஆனாலும் இது என்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர விடாதபடிக்கு இது ஏதோ ஒரு விதத்தில் என்னை பின்மாற்றத்துக்குள் கொண்டு போகிறது, என்னை ஏதோ ஒரு விதத்தில் என்னை பின்னடைய செய்கிறது, என்னை உலகத்துக்குள்ளே கொண்டு போகுது, தேவ பிரசன்னத்திலிருந்து என்னை பிரிக்கிறது என்கிறது நீங்கள் உணர்கிறீர்கள் என்று சொன்னால் ஸ்தோத்திரம் என்ன பண்ணணும் தெரியுமா? கண்ணை பிடுங்கி போடுன்னு சொன்னால் ஸ்தோத்திரம் அந்த கண்ணுக்கு ஒரு தொடர்பு இருக்கு இல்லையா, ஒரு காட்சி பிடிச்சிருக்கு இல்லையா, கண்ணுக்கு ஒரு குறிப்பிட்ட காரியம் பிடிச்சிருக்கு இல்லையா, அந்த பிடிச்சிருக்கிறத நீ கட் பண்ணு. அது கண்ணையே என்ன பண்ணதுக்கு அர்த்தம்? கண் போன போக்கில் நீ போகாமல் உன் கண்ணை பிடிங்கிட்டான்னு அர்த்தம். ஹலோ, எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? கண்ணை விட்டா அது என்ன பண்ணும்? அது எல்லாத்தையும் பார்க்க ஆசை தான் படும், அது கண்டதையும் பார்க்கறதுக்கு ஆசைப்படும். அதனால கண் போன போக்கில் எல்லாம் விடக்கூடாது, கண்ணை பிடிங்கிடணும். அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஸ்தோத்திரம். கண் தகுதி இல்லாத காட்சிகளை நீ துண்டிக்க வேண்டும், பிடுங்கணும். கண்ணுக்கு பிடிக்கும் அந்த பார்க்கறதுக்கு, இதை பார்க்கறதுக்கு, அதை பார்க்கறதுக்கு. ஆனால் ஒரு ஆவிக்குரியவனுடைய கண் அதையும் இதையும் பார்க்கக்கூடாது, அது பிடுங்கப்பட்ட கண்ணாக இருக்கணும். கையை உயர்த்தி ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னது மாதிரி அதை எதை பிடுங்கிருன்னு சொன்னால் புற கடைசியில் எல்லாம் முண்டமாக தான் இருக்கணும். சபைக்கு வரும்போது ஆட்டோவில் தான் வரணும். அல்ல இல்லையா சொல்லுங்க. சபைக்கு வரும்போது எப்படி வரணும் சொல்லுங்க? நிறைய ஆட்டோ வரும் சர்ச்சுக்கு, ஒவ்வொரு முண்டமாக தூக்கொண்டே போவ சர்ச்சுக்குள்ள கொண்டு. அப்படி சொல்லல ஆண்டவர். ஏன்னா யாரு ஸ்தோத்திரம் பாவம் செய்யாமல் இருக்கா, யார் இடராமல் இருக்கா? அப்படி பிடுங்கணும்னு சொன்னால் ரெண்டையும் பிடுங்கிட்டு வேற பிடுங்கிறதுக்கு வேற ஒன்றும் இருக்காது அந்த அளவுக்கு. அதாவது ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் நினைக்கிறீங்க கண் இருந்தால் தானே பாவம் செய்யணும்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சு ஸ்தோத்திரம் ஒரு கண் தெரியாத ஒரு மனுஷன் ஸ்தோத்திரம் ஒரு இடத்துல ஒரு வாலிப மகள்
அவளுக்கு கல்யாணம் ஆகலை. இந்த ஆளுக்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளைகள் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. 3 பிள்ளைகள் இருக்கான். கண் தெரியாத ஆளுக்கு கல்யாணம் எத்தனை பிள்ளைங்க இருக்கு? 3 பிள்ளைகள் இருக்கு. ஆனால் இவர் ஒரு கண் தெரிகிற நல்ல ஒரு வாலிப பிள்ளைக்கு ஒரு இசை பயிற்சி எடுக்கிற ஒரு ஆசிரியராக இருந்திருக்கிறாரு. இசை பயிற்சி கொடுக்கும்போதே என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, ஆமென், அன்பை பரிமாறிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பரிமாறிட்டாங்க? அன்பை பரிமாறி பிள்ளையை கூட்டிகிட்டு போயிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? இவர் எந்த கண்ணுனாலும் அந்த பிள்ளையை பார்த்தாரு? எனக்கு ஒரே சந்தேகம். அந்த பிள்ளை எப்படி இருப்பான்னு இவருக்கு எப்படி தெரியும்? அவள் என்ன கலரில் இருப்பா? அவள் பல்லு எப்படி இருக்கும்? அவன் மூக்கு எப்படி இருக்கும்? ஆமென் எப்படிதான் தெரியுமா? இந்த மனுஷன் எப்படி தன் மனைவி 3 பிள்ளைகளையும் விட்டுட்டு கண் காணாத ஒரு ஸ்திரீ மேலே இவருக்கு எப்படி இச்சை வந்துச்சு? இவருக்கு என்ன இது வந்துச்சு? கண் 2மே தெரியாத இவர் அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புரியுதா? கண் இல்லைன்னா பாவம் செய்யாமல் இருந்துடும் நினைக்கிறீங்களோ? ஆண்டவர் பிடுங்க சொன்னது இந்த கண்ணை அல்ல, இந்த கண்ணின் அந்த காட்சியை பிடுங்கி போடு. நீ கண் இல்லாதவன் போலே இரு. அந்த காட்சி உன் கண்ணுக்கு முன்னால வரும்போது நீ கண் இல்லாதவனாயிரு. அதைத்தான் கர்த்தர் சொன்னான். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நமக்கு இந்த பூமியில் கண் இல்லாதவங்க தான். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஏன்னா நல்ல சினிமா காட்சிகள், சினிமா படங்கள்லாம் புதுசு புதுசாக வந்துகிட்டு இருக்கு. புதுசு புதுசாக நிகழ்ச்சிகள் வந்துகிட்டு இருக்கு. புதுசு புதுசாக உலகத்தான் என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கிறான். எல்லாம் பார்க்குக்கு தானே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அப்போஸ்தலர் சொல்லுகிறது போல எல்லாம் நமக்கு தகுதியாகிறாது. நான் கண் பிடுங்கப்பட்டவன், நான் உலகத்திற்கு கண் பிடுங்கப்பட்டவன். என் கண்ணிற்கு அது குருடு, என் கண்ணுக்கு அது தெரியக்கூடாது. என் கண்ணுக்கு இந்த வசனம் மட்டும்தான் தெரியணும். என் கண்களுக்கு பரிசுத்தமானது மட்டும்தான் தெரியணும். நான் கண்கள் பிடுங்கப்பட்டவனாக தான் இருக்கணும். அதே போல் என் கைகள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்துன்னு தெரியுதுன்னா எந்த காரியத்தை செய்கிறதுன்னு கண்டுபிடித்து அந்த காரியத்தை உடனே தரிக்கணும். அந்த கையின் தொடர்பை தரிக்கணும். கை ஒரு காரியத்தோடு தொடர்பு வச்சிருக்கு இல்லையா? கை ஒரு பாவத்தை செய்து இல்லையா? அல்லது கை ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு காரியத்து கூட ஒரு தொடர்பு இருக்கு இல்லையா? அந்த கனெக்ஷன், அந்த பாவம் அந்த கையினால கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதோ நடக்குதே, அந்த காரியத்தை நீ துண்டிக்கணும். அப்போ கையையே நீ வெட்டுறன்னு அர்த்தம். உன் கையின் ஆசையை என்ன பண்ற? கை விரும்புறத நீ கட் பண்ற. அப்போ கையையே வெட்டினதுக்கு அர்த்தம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம இப்போ இந்த உலகத்தில் எப்படி தான் இருக்கணும்? கிறிஸ்துவுக்காக கை வெட்டப்பட்டவர்களாகத்தான் இருக்கணும் இந்த உலகத்தில். அப்போ கவனிங்க, அப்போ நரகத்தில் எப்படி முழுசாக போடுறது, சப்பானியை பரலோகத்தில் போடுறதுன்னு சொல்லியிருக்கா. அப்போ அது எப்படி பாஸ்டர்? அங்கே வாங்க, இங்கே வந்து மாட்டிட்டேல அப்படின்னு உங்களுக்கு தோணும். அல்லேலூயா. அதாவது என்ன சொல்லியிருக்குன்னா, நீ இந்த உலகத்தை அனுபவிச்சு நீ முழு சரீரம் உள்ளவனாய் சொல்ல புரியுதா? நீ உலகத்தை கண் காட்சிக்கு விட்டு கொடுக்கும்போது உனக்கு கண் இருக்குது. நீ கண்ணின் காட்சிக்கு நீ விட்டு கொடுக்கும்போது உனக்கு கண் பிடுங்கப்படல, கண் இருக்குது. உன் கை விரும்புகிறத நீ செய்யும்போது உனக்கு கை இருக்குது. உன் கால் விரும்புகிறத நீ செய்யும்போது உன் கால் இருக்குது. அப்போ முழு சரீரத்தோடு நீ நரகத்தில் போடுறதுக்கு நீ கண் இல்லாதவனா, இங்கே கண் இல்லாதவனா இருந்து பரலோக ராஜ்யத்தில் போய் இருக்கிறது பெட்டர். கையை அல்லேலூயா சொல்லுங்க. நீ கை இல்லாதவனா, அங்கே கையை கட் பண்ணி, யாரும் கையை கட் பண்ணிடாதீங்க. எங்கள் பாஸ்டர் சொன்னாருன்னு சொல்லி அல்லேலூயா ஸ்தோத்திரம். நான் சொல்றது புரிஞ்சது இல்லையா? புரிஞ்சது இல்லை, பயமாக தான் இருக்கு. ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். சரி, அப்போ கவனிங்க, அந்த கையின் கிரியைகளை கிறிஸ்துவின் நிமித்தம் கட் பண்ணணும். அந்த கால் இருக்குது பாருங்க, இது சும்மா ஒரு இடத்துல என்ன பண்ணாது இருக்காது. பாவம் செய்ய விரைந்தோடும் காலாம். இதுக்கு என்ன கால் பேர்? பாவம் செய்வதற்கு விரைந்தோடும் கால் அப்படின்னு சொன்னால் சிலர் கால்கள்லாம் வீட்டில் இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஸ்தோத்திரம். யார்கிட்டையாவது கதை விடுறதுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க பாப்போம்? ஓடிக்கிட்டே இருக்கும். வீட்டில் இருக்க மனசே என்ன பண்ணாது, வராது, வீட்டில் இருக்காது. குடுன்னு என்ன பண்ணோம்? ஆமென் ஸ்தோத்திரம். அந்த நபர்கிட்ட போய் ஒரு 4 வார்த்தை பேசிடணும், இந்த நபர்கிட்ட ஒரு 4 வார்த்தை பேசிடணும். ஆமென். நம்ம பாரத்தை இங்கேருந்து நம்ம பாரத்தை அங்கே இறக்கி வச்சுட்டு அங்கே இருக்கிற பெரிய பாரத்தை தூக்கிட்டு வந்துடணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? சில நேரங்களில் சிலர் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். நான் என் பாரத்தை சொல்ல போய் பார்த்தா அங்கே பெரிய பாரத்தை தூக்கி என் தலையில் வச்சு விட்றது. அல்லேலூயா.
சொல்கிறத கேட்டிருக்கிறேன். ஆமாவா இல்லையா? அப்படி தான் சில நேரம் மாட்டிக்கிடுறோம். அப்படி தானே? நமக்கு ஏதோ ஒரு மனுஷங்கிட்ட சொல்லும்போது ஒரு சின்ன ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குது. இல்லைன்னு சொல்ல முடியுமா? நம்ம கஷ்டத்தை ஒரு ஆள்கிட்ட சொல்லும்போது மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்காது. ஆனால் அதனால் தீர்வு உண்டா? அதனால் ஏதாவது ஒரு பிரயோஜனம் உண்டா? கிடையாது. கொஞ்ச நேரம் ஒரு ஆறுதல் கிடைக்கும், அவ்வளோதான். ஆனால் அதனால் என்ன தெரியுமா? உங்கள்கிட்ட வந்து எல்லாம் கேட்டுக்கிட்டு உங்களை முறுமுறுக்க தான் செய்வாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உங்கள்கிட்ட வச்சு அப்படியா அம்பாங்க. நீங்கள் போன உடனே சொல்லுவாங்க, அன்னைக்கே சொன்னேன் கேட்கல. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? என்ன சொல்லுவாங்க? அன்னைக்கே நான் சொன்னேன் கேட்கல, அதான் இன்னைக்கு படுறான், படட். ஆனால் உங்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அப்படியா, சே 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 என்ன இப்படி ஆகி போச்சேன், என்னவோ உங்களுக்காக உருகி நமக்காக வருத்தப்படுறதுக்கு ஒரு ஆள் இருக்குப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஒரு ஃபீலிங் அவங்க மூஞ்சில் தெரியும். நீங்கள் நான் உண்ட உடனே சொல்லும், அன்னைக்கே சொன்னேன் கேட்கல. இது தேவைதான் அப்படிங்க. அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அதனால தான் சொல்கிறேன், மனுஷங்கிட்ட போய் என்ன பண்ணாதீங்க, உங்கள் பாரத்தை இறக்கி வைக்காதீங்க. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ அந்த காலை என்ன பண்ணணும்? வெட்டிடாதீங்க, காலை வெட்டிடாதீங்க அப்படின்னு என்ன சொல்ல புரியுதா? அந்த ஓட்டத்தை என்ன பண்ணணும்? அந்த ஓட்டத்தை தடை பண்ணணும். என்ன பண்ணணும்? எனக்கு பாரம் இப்போ நெஞ்சு முட்டி போய் இருக்குது, என்ன செய்யனே தெரில அப்படின்னு சொன்னால் போங்க, உங்கள் அறை கதவை பூட்டிட்டு, ஸ்தோத்திரம், கயிறு தொங்க விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. அறக்கதவை பூட்டிட்டோன்னு அதுக்கும் பயமாக தான் இருக்குது. எதையும் செஞ்சிடக்கூடாது. போய் அறக்கதவை பூட்டிட்டு முழங்கால் ஊன்றி கதறணும், ஆண்டவரேன்னு சொல்லி அழுங்க. இருதயத்தில் இருக்கிற அந்த பாரத்தை எல்லாம் சொல்லி 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 அந்த இருதயம் லகுவாகிற வரைக்கும் அழு. அவர் மட்டும்தான் யார்ட்டையும் சொல்ல மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் போன பிறகு நான் அன்னைக்கே சொன்னேன்னு சொல்ல மாட்டார். உங்கள் ஃபீலிங்கை புரிஞ்சுக்கிறதா, உங்கள் ஃபீலிங்கை புரிகிற ஒரே ஆள். சரி சரி போட்டு, சரி போட்டு, எல்லாம் மாறும், எல்லாம் நான் பார்த்துக்கிடுறேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதலை தந்து நம்மளை அனுப்புகிற ஒரே தெய்வம் யாருன்னு சொன்னால் நம்ம ஆண்டவர் மட்டும்தான். கையை உயர்த்தல சொல்லு. அப்போது அந்த காலை என்ன பண்ணணும் சொல்லுங்க? அந்த காலின் கிரியை, கால் அப்படி தான், கண் அப்படித்தான், வாய் அப்படித்தான். வாய்க்கு ஒரு ஆசை இருக்கும். வாய்க்கு என்ன ஆசை இருக்கும்? வள 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 வளன்னு பேசணும்னு ஆசை இருக்கும், எதையாவது பேசிக்கிட்டே இருக்கணும்னு ஆசை இருக்கும். அதனால தான் வசனம் சொல்லியிருக்கு, சொற்களின் மிகுதியினால் பாவம் இராமல் போகாது. சும்மா வள 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 கலபல கலன்னு பேசக்கூடாது. தேவைக்கு பேசிக்கணும், மற்ற நேரம் அமைதியாக இருந்துக்கணும், கர்த்தரை துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா தேவையை மிஞ்சி பேச்சு போகும்போது அங்கே எப்படியாவது ஒரு விதத்தில் ஒரு பாவத்தை நம்ம வாயினாலேயே செய்ய வேண்டியது வந்துடும். நம்ம வாயினாலேயே நம்ம பாவத்தை சம்பாதிக்க வேண்டியிருக்கும். ஆகையினால இந்த வாயின் கிரியைகளை தடை பண்ணணும், கட் பண்ணணும், துண்டிக்கணும். இப்படி ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஒரு ஒரு கிரியை இருக்குது. ஒவ்வொரு அவயவத்தையும் அது போக்கில் விட்டுட்டீங்கன்னு வைங்க, அது அது நிறைய விஷயங்கள் இந்த பூமியில் படித்து வச்சிருக்கு. வித்தை, நிறைய வித்தை படித்து வச்சிருக்கு இந்த பூமியில். அது போக்கில் விட்டுட்டோன்னு வைங்களேன், அது நம்மளை நரகத்துக்கு கொண்டு போயிடும். அவ்வளோ சேர்ந்து என்ன பண்ணிடும்? ஹலோ, அவ்வளவும் சேர்ந்து என்ன பண்ணும்? கண், காது, மூக்கு, வாய், இருதயம், கை, கால் எல்லாரும் சேர்ந்து விடுவாவ. சேர்ந்து முழு சரீரத்தையும் கொண்டு எங்கே தள்ளிடுவாவ? இழுத்து கொண்டு நரகத்தில் தள்ளிடும். அதனால தான் சொல்கிறார், நீ முழுசாக போய் எங்கே விழுறதை விட, எங்கே போய் முழுசாக போய் நீ எரி நரகத்தில் விழுறதை விட, நீ ஒரு அவயவம் இல்லாதவனா நீ பரலோகத்துக்கு போகிறது நல்லது. இங்கே அவயவம் இல்லாதவனா மாறு. இங்கே முண்டமாக இருக்கணும்னா முண்டமாக இருந்து, வேறு வழியே. ஹலோ, புரியுதா? அப்படின்னா புரியுதா? முண்டமாக இருக்கணும்னா என்ன அர்த்தம்? எதை சொல்கிறேன்னு புரியுதா? அதனுடைய பாவ கிரியைகளை நீ துண்டித்து ஒரு சைக்கோ மாதிரி தான் இருந்தாவணும்போ அப்படின்னா நீ சொல்கிறத கேட்கும்போது இவர் சொல்கிறத கேட்டால் நம்ம சீக்கிரம் சைக்கோ ஆயிரும் போலுக்கேன்னு தோணும். அல்லேலூயா சொல்ல எப்படி தோணும்? இந்த பாஸ்டர் சொல்கிறத கேட்டால் நம்ம சீக்கிரம் என்னவாயிடுவோம்? சைக்கோவாக தான் ஆகணும். டிவி இப்படி அது பார்க்கக்கூடாதான், இது பார்க்கக்கூடாது, இது பேசக்கூடாதான், அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது. அப்போ இப்படியே இருந்து நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு?
அப்படி சொல்லலை. அதை பிரயோஜனப்படுத்துங்க அந்த நேரத்தை. நமக்கு நேரம் இல்லை, எனக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது. அல்லேலூயா. நான் நேரம் இல்லாமல் கஷ்டப்பட்டு ஆமென் சொல்லுங்க பாப்போம். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அப்போ முடியும். கர்த்தருடைய பிள்ளை நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, முடியும், நம்மளால் முடியும். நம்ம பரிசுத்தமாயிரும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. நான் சொல்கிறேன் அதே மாதிரி தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் இல்லாத மாறிடுவீங்க. உங்களாலேயே உங்களை நம்ப முடியாது. நம்மளாம் இப்படி ஆகிட்டோம். அந்த அளவுக்கு ஒரு மகிமை, ஒரு பரிசுத்தம், ஒரு வல்லமை உங்கள்கிட்ட வந்துடும். அப்படி ஒரு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அந்த அனுபவத்துக்குள்ளே வச்சுருக்கிறேன். அதற்கு நீங்கள் சில காரியங்களை தரித்து போட்டு தான் என்ன பண்ணணும்? சில காரியங்களை தரிக்க தான் செய்யணும், தரித்து தான் ஆகணும். அதை தரிக்காமல் அதோடு ஒரு தொடர்பு வச்சுக்கிட்டு, அது எனக்கு பிடிச்சிருக்கு அதனால் அது கூட ஒரு தொடர்பு வச்சுருக்கிறேன், இது எனக்கு பிடிச்சிருக்கு அதனால் இது கூட ஒரு தொடர்பு வச்சுருக்கிறேன், இப்படி பேச எனக்கு பிடிக்குது அதனால் இப்படி பேசிக்கிடுறேன், பைபிளையும் படிச்சுக்கிடுவேன், சர்ச்சுக்கும் போய்க்கிடுவேன், இந்த பாவத்தையும் செஞ்சுக்கிடுவேன் அப்படின்னு சொன்னால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. கிறிஸ்துவுக்காக அவயவங்கள், சில அவயவத்தின் கிரியைகள் துண்டிக்கப்பட வேண்டும். அவயவம் இல்லை, அவயவத்தின் கிரியைகள் துண்டிக்கப்பட்டு தான் ஆக வேண்டும். அங்கே துண்டிக்கப்பட்டதான் இங்கே சேர்த்துக்கிடுவார். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அங்கேருந்து துண்டித்து வாங்கல என்ன பண்ணி இங்கே சேர்த்துக்கிடுறார். ஆமென். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஆண்டோட நாமம் மகிமைப்படட்டும். சரி, இதே வசனத்தில் இன்னொரு காரியத்தை கூட நம்ம பார்க்குறோம். அதை 8-9 வதில் கூட வாசிங்க. ம் 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 அதை பிடுங்கி எறிந்து போடு. நல்லா கவனிக்கணும். 2 கண்ணுடையவனாய், நல்லா கவனிக்கணும், எரி நரகத்தில். நல்லா கவனிங்க. அப்போ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடுங்க, நான் துணை சொல்கிறேன். இங்கே ஒரு காரியத்தை பார்க்குறேன். எரி நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிறேன். அப்போ நரகம் எப்படிப்பட்டதுங்கிறத ஆண்டவர் இங்கே நமக்கு சொல்லித்தரார். நரகம்னா எப்படி இருக்கும், யார் பார்த்தா அங்கே தீ எரியுதுன்னு அப்படின்னு நம்மளாம் கேட்குறோம்ல. அங்கே தீ எரியுதுன்னு யாருக்கு தெரியும்? யார் சொன்னால்? எஸ் சொல்கிறான். எரி நரகம் சொல்லுங்க பார்க்கணும். என்ன நரகம்? எரி நரகம்னா அங்கே என்ன எரியுது? அக்கினியும் கந்தகமும் தான். எரிகிற அக்கினி கடல்னு சொல்லியிருக்கு வசனம். ஏசு கிறிஸ்து தன் வாயால், ஏசு சொன்னால் மட்டும் தான் நம்புவேன்னு சொல்கிறேன்னா அப்போ ஏசுன்னு சொல்லியிருக்கிறார். யோவான் தீர்க்கதரிசி தான் சொல்லியிருக்காரு. ஆமென். சோதரி ஏசு எங்கே சொன்னார்னு கேட்டில ஏசு சொல்லியிருக்கார். 2 கையுடையவனா 2 காலுடையவனா எரி நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாக இருக்கும். அடுத்த வசனம் வாசிங்க பார்க்கலாம். எத்தனை வசனம் இது? 10ஆம் வசனம். சரி, அப்போ 8-9 நமக்கு ஒரு ரகசியம் தெரிய வருது. என்னன்னு சொன்னால், ஸ்தோத்திரம், நித்திய அக்கினி, நரகத்தின் தன்மை, நித்திய அக்கினி, எரி நரகம். ஆமென் என்று சொல்லி நம்ம அதில் பார்க்குறோம். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன அக்கினி? நித்திய அக்கினி. அப்படின்னு என்ன அர்த்தம்? அணைஞ்சு போகாத அக்கினி, முடிஞ்சு போகாத அக்கினி. இந்த பூமியில் நீங்கள் கொளுத்துற அக்கினி, அதுக்கு எரிக்கிறதுக்கு ஏதாவது இருந்தால் மட்டும்தான் எரியும். விறகு இருந்தால் எரியும். அதுக்கு ஒரு ஸ்தோத்திரம், ஒரு சோர்ஸ், பெட்ரோலு, மண்ணெண்ணெய், டீசல் ஏதாவது ஊற்றிக்கிட்டு இருந்தால் எரியும். அது இல்லைன்னா எரியாது. ஆனால் நரகத்தில் இருக்கிற அக்கினி, ஸ்தோத்திரம், அது ஒன்றுமே தேவையில்லை, அது எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அது நித்திய அக்கினி, நித்திய காலமாய் அது எரிந்து கொண்டே இருக்கும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும்னு நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால், அதற்கு அப்படியே நீங்கள் ஆப்போசிட்டாக நீங்கள் நினச்சிங்க. நித்திய அக்கினின்னு சொன்னால் அங்கே நித்திய ஜீவன். அல்லேலூயா சொல்லுங்க. நித்திய சந்தோஷம். அங்கே சந்தோஷம் மட்டும்தான் உண்டு. அங்கே கண்ணீர் கிடையாது, அங்கே கவலை கிடையாது, அந்த துக்கம் கிடையாது, அங்கே துயரம் கிடையாது, அங்கே பாடு கிடையாது, அங்கே வேதனை கிடையாது. அது நித்திய சந்தோஷம். இந்த பூமியில் அது கிடைக்காது. நித்திய சந்தோஷம் இங்கே கிடையாது. இங்கே சில நேரங்களில் கர்த்தர் நம்மளை சந்தோஷப்படுத்துகிறார், சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் செய்கிறார், சில நல்லது செய்கிறார் ஆண்டவர். இந்த பூமியில் சில நன்மைகள் நமக்கு செய்கிறார். செய்யும்போது அந்த சந்தோஷம் நமக்கு என்ன தருதுன்னா, கொஞ்ச காலம் சந்தோஷத்தை தான். இப்போ ஒரு நன்மை நடக்குன்னு சொன்னால் அந்த சந்தோஷம் கொஞ்ச காலத்துக்கு இருக்கும். ஆமே. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு பிறகு வேதனை, அதுக்கு பிறகு கொஞ்சம் ஒரு சந்தோஷம். அவன் சந்தோஷமும் வேதனையும் துக்கமும் எல்லாம் கலந்து மாறி வந்துட்டு.
இங்கே நித்திய சந்தோஷம் கிடையாது. ஆனால் பரலோக ராஜ்யத்தில் ஒன்லி சந்தோஷம் தான், ஒன்லி சமாதானம் தான். அங்கே அழுகை கிடையாது, அங்கே கண்ணீர் கிடையாது. ஹல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பரலோக ராஜ்யம் அது நித்திய ஜீவன், நரகம் நித்திய அக்கினி. ஆமென். இந்த காரியத்தையும் நம்ம இந்த வசனத்தில் நம்ம என்ன பண்ணுகிறோம், நாம் அறிந்து கொள்ளுகிறோம். சரி, 10ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கை. நல்லா கவனிங்க. ஆண்டவர் சின்ன பிள்ளைய கூப்பிட்டு நிப்பாட்டி வச்சு தான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இந்த பிரசங்கத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோமா பார்க்கலையா? அவர் தான் சொல்கிறார், இந்த சிறியரில் ஒருவரை. அப்போ சின்ன பிள்ளைகளை அற்பமாக நினைக்காதீங்கன்னு சொல்கிறாரா அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் சின்ன பிள்ளைய கூப்பிட்டு வச்சு அதை அவன் உதாரணமாக வச்சு மற்றவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறார். சின்ன பிள்ளைய சொல்லிகிட்டு இருக்கு, பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கல. இந்த சின்ன பிள்ளைய போல் நீங்கள் மாறணும்னு பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறார். சின்ன பிள்ளைய போல் ஒருத்தன் மாறணும். அப்போ அந்த சின்ன பிள்ளைய போல் ஒருத்தன் மாறுறதுக்கு பிரயாசப்படுறான். அந்த சிறு குழந்தையின் சுவாபங்கள் எனக்கு வேணும் ஆண்டவரே, மன்னிக்கிறதுல அந்த சின்ன பிள்ளைய போல நான் மாறணும். ஆமென். ஸ்தோத்திரம். மறக்கிறதுல அந்த பிள்ளைங்க எதையும் உடனே மறந்துடும். அதுக்கு நம்ம கொடுத்த அடியை மறந்துடும். அதுக்கு கொடுத்த ஆமென் ஸ்தோத்திரம் சில வார்த்தைகள் அது மறந்துடும். கொஞ்ச நேரத்துல மறந்து அம்மான்னு சொல்லி அப்பான்னு சொல்லி நம்ம மடியில் வந்திருக்கோம். அதே போல் அந்த மறக்கிற இருதயம் வேணும், மன்னிக்கிற இருதயம் வேணும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அந்த போட்டி, பொறாமை, பகை, கசப்பு, வெறுப்பு, ஆமென், இதெல்லாம் இல்லாத அந்த சின்ன பிள்ளைய போல மாறுறவன் தான் சிறியர். இந்த சிறியர்னு சொல்லியிருக்கலாம். அது எந்த சிறியர் அப்படின்னு சொன்னால், அந்த சிறு பிள்ளையினுடைய தன்மையை தன்னிடத்தில் ஆமென் வைத்துக் கொள்ளுகிற ஒரு ஆவிக்குரியவன் சிறியவன், சிறியர்னு சொல்லியிருக்கு. கரங்களை வேறு இல்லையா சொல்லுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம சிறியவராக இருந்தால் போதும். கர்த்தருடைய பிரசன்னத்தை பெறதுக்கு நான் சிறியவனாக இருக்கணும்னு சொன்னால், ஆமென் ஸ்தோத்திரம், ஐ ஆம் ரெடி, எனக்கு அது போதும், அந்த தகுதி எனக்கு போதும், நான் சின்னவனாக இருக்கவே விரும்புகிறேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க ஆமென் சொல்லுங்க. நான் சின்ன பிள்ளையாகவே இருக்கிறேன். சின்ன பிள்ளை ஆண்டவருடைய பார்வையில் பெரியவன். இந்த சிறு குழந்தை போல கள்ளங்கபடமற்ற உத்தம இஸ்ரவேலனேன்னு சொல்கிறார் இல்லையா? அந்த கள்ளங்கபடமற்ற இருதயம் வேணும். நம்ம இருதயம் அப்படி இருக்காது. அது மகா கேடும் துருக்கும், பயங்கரமாக யோசிக்கும், பயங்கர தந்திரமாக யோசிக்கும். கேடு செய்கிறதுக்கு, தீங்கு செய்கிறதுக்கு, பழிக்கு பழி வாங்கிறதுக்கு அது பல திட்டங்களை வகுக்கும். அந்த இருதயத்தின் கிரியைகள் எல்லாம் அழிச்சிடணும். சின்ன பிள்ளைய போல மாறணும். அந்த சின்ன பிள்ளைக்கு தெரியாது தந்திரம். நீங்கள் பண்ணுற தந்திரம் அதுக்கு தெரியாது. நீங்கள் பண்ணுற சதி அதுக்கு தெரியாது. அது உங்களை நம்பும். அது உங்களை என்ன பண்ணும்? நம்பும். அதனால தானே ஆமென் சோதரன் கள்ளம்மார் என்ன பண்ணுறான்? ஒரு சாக்லேட்டை வாங்கி கொடுத்து இடுப்பில் வச்சு கொண்டு போயிடுறான். அல்லேலூயா. அப்படி தானே? சாக்லேட்டை வாங்கி கொடுத்து ஆமென் ஸ்தோத்திரம், வா மாமாட்ட வீட்டில் இதை மாதிரி நிறைய சாக்லேட் இருக்குது தரேன்னு சொல்லி பைக்கில் ஏற்றி வச்சு என்ன பண்ணிடுறான்? கொண்டு போயிடுறான். அது நம்புது அவனை. அன்பு சகலத்தையும் நம்புன்னு வசனம் இருக்கு. அந்த கள்ளங்கபடமற்ற அந்த இருதயம் வேணும். ஒருவேளை இந்த கள்ளங்கபடமாக இருந்தால், கள்ளங்கபடமற்ற சின்ன பிள்ளையாக இருந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி அவனை ஏமாத்திடுவானோ பாஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன பிள்ளையை தூக்கி வண்டியில் வச்சு கொண்டு போயிடுறான் இல்லையா? அதே போல் அந்த உலகத்தில் நம்மளை அவிச்சிருவாங்க பாஸ்டர், அதுக்கு கொஞ்சம் இப்படி தான் இருக்கணும் பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? உங்கள் சாமர்த்தியத்தினாலாம் ஒன்றும் நடக்காதுங்க. உங்கள் சாமர்த்தியத்தினால ஒன்றும் நடக்காது. நீங்கள் சின்ன பிள்ளையாக இருங்க. அப்படி உங்களை இவனை ஈஸியாக ஏமாத்திடலாம், இவனுக்கு ஒன்றும் தெரியாது, இவன் ஸ்தோத்திரம், இவனுக்கு இந்த கள்ளத்தனம் தெரியாது, இவன் இந்த இடத்துல பொய் சொல்ல மாட்டான், இவன் இந்த இடத்துல உண்மையாக தான் இருப்பான், அதனால் அந்த உண்மையாக இருக்கிற அதை பயன்படுத்தி இவனுக்கு நம்ம கவுத்துருவோம். இவனுடைய இந்த மைனஸ் பாயிண்ட்டை பயன்படுத்தி, அது ஆண்டோடைய பார்வையில் ப்ளஸ் பாயிண்ட், ஆனால் உலகத்துக்கு அது மைனஸ் பாயிண்ட். ஸோ அதை பயன்படுத்தி உங்களுக்கு எவனா ஒருத்தன் இடரல் உண்டாக்குன்னு நினச்சான்னா அவன் செத்தாய். கரங்களை உயர்த்த இல்லையா சொல்லு. சத்தமா ஒரு இல்லையா சொல்லு. வசனம் சொல்லுது. ஒன்றை ஒருத்தன் ஈஸியாக அப்படின்னு நீ சின்ன பிள்ளையா இருக்கிறான்னு நினச்சி சிறியரில் ஒருவனுக்கு, புரியுதா? நீ சின்ன பிள்ளையா வசனத்தை கை கொண்டு சின்ன பிள்ளையா மாறிட்டு இருக்கிற. அதனால ஒன்று அவன் ஒருத்தன் அசால்ட்டாக நினச்சி ஆஹா அமே
இவனை வச்சு நம்ம சம்பாதிச்சிருவோம், இவனை வச்சு நம்ம ஆமென் ஸ்தோத்திரம் நம்ம காரியங்கள் எல்லாம் சேஃப்டி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் அவனாவது உங்களுக்கு விரோதமாக தந்திரம் பண்ணான்னு வைங்களாம், அவன் உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களை காக்கிறவரை அவன் பார்ப்பான். அவன் அவரை சந்திச்சுட்டு தான் வருவான். அவரை சந்திச்சுட்டு அடுத்துங்க உங்கள் திசை பக்கம் வரமாட்டான். நீங்கள் ஏன் இந்த ஆள் வரலையேன்னு நினைப்பேன். நல்லா தானே பேசிகிட்டு இருந்தார் இந்த மனுஷன், ஏன் இவர் வரல? அவர் கல்லரு, அவர் ஓடி தப்பிட்டார். அல்லையா, அது ஆண்டவர்கிட்ட வாங்கின அறையில் அவர் என்ன பண்ணிட்டார்? இவன் எதாவது செய்ய நினச்சா நமக்கு எங்கேயோ உழுதப்பா, இவனுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினச்சா நமக்கு எங்கேயோ என்ன பண்ணுது, எங்கேயோ உழுது, எப்படி உழுதுன்னு தெரியலையப்பா, இவன்கிட்ட ஏதோ இருக்கப்பா, ஐயா உனக்கு ஒரு கும்பிடு, உன்னை ஏமாத்த நினச்ச எனக்கு ஒரு கும்பிடு, அல்லேலூயா விட்டுறப்பான்னு ஓடிடுவான். நல்லா கையை உயர்த்துவார், இல்லையே சொல்லுங்க. நான் சொல்கிறேன் புரியுதா? அதனால நான் சொல்கிறேன், நீங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் சின்ன பிள்ளையாவே இருங்க. உங்களை தொடட்டு பார்ப்போம். ஒருத்தன் கிடச்சிட்டான் அப்படின்னு சொல்லி ஏதாவது செய்யட்டு பார்ப்போம். அதனால் அதை நினச்சி நீங்கள் சாமர்த்தியசாலியாக மாறாதீங்க, அதை நினச்சி நீங்கள் தந்திரமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. ஆமென். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டோட நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ கவனிங்க, ஸ்தோத்திரம். இங்கே ஆண்டவர் ரத்தன் சொல்கிறாரு, இந்த மனம் திரும்பின இந்த சிறியர், சரியா, மனம் திரும்பின ஒருத்தனை தான் ஆண்டவர் சிறியர்னு சொல்கிறார். மனம் திரும்பி சிறு பிள்ளையை போல மாறினவனை தான் சொல்கிறாரு. இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்கினவன் அற்பமாக எண்ணாதீங்க, எச்சரிக்கையாக இருங்க. நல்லா கவனிங்க, சிறியவர்களுக்கு தான் தேவதூதர்கள் உண்டு. யாருக்கு தேவதூதர்கள் உண்டு? ஹலோ, எல்லாருக்கும் தேவதூதர் இருக்குன்னு சொல்லியிருக்கா? சிறியவர்களுக்கு தான் தேவதூதர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கு. நீங்கள் சின்ன பிள்ளையாக மாறினீங்கன்னா உங்களுக்கு தேவதூதர்கள் ஆண்டவர் ஸ்குவாடு போட்டுருவார். ஹலோ, உங்களுக்கு ஸ்குவாடு பாதுகாப்பு, ஆயுதம் ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையோ? நாங்கள் பார்த்துருக்கோம். சில அரசியல் தலைவர்களுக்கு அவள் ஒரு காரில் போனால் முன்னாடி ஒரு கார், எப்பவும் போலீஸ் கார் ஒன்று போயிட்டுருக்கோம். அவர் ஒரு டீ கடையில் நின்னாலும் உடனே அங்கே டீயில் அந்த முன்னாடி நின்ன போலீஸ் கார்லேருந்து துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் உள்ளேருந்து இறங்குவாங்க. இறங்கி அவங்க தான் வந்து அந்த டோரை திறப்பாங்க. முன்னாடி இருக்கிற கார்லேருந்து வந்து இவருக்கு காரை திறந்து அவருக்கு போகும்போது அவர் டீ குடிக்க போவார் கடைக்கு, அவங்க கூட அப்படியே துப்பாக்கியோட போவாங்க. போயிட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அவன் வாங்கி டீ குடிச்சிட்டு அவர் கூட வந்து அவன் சுடுதுன்னு சொல்லி கண்ணுக்கு மேலே வச்சு டீ குடிக்க மாட்டான். அல்லேலூயா. ஆமென். புரியுதா? அவன் ஸ்தோத்திரம். அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? இந்த கண்ணை வச்சுக்கிட்டு அவர் டீ குடிச்சு ஜாலியாக இருப்பார், அவர் ஹாயாக இருப்பார், அவர் எதையும் பார்க்க மாட்டார். அவன் எவன் பார்க்கான், நம்மளை எவனை இங்கே எதிரி எவனா இருக்கானா வாங்கான அவர் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே 4 பேர் சுற்றி நிற்கான நின்று அவன் ஸ்தோத்திரம் அவர்கள் பார்த்துட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு ஆளையும் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதே மாதிரி நீங்கள் ஆண்டவருக்காக உங்களை சிறு பிள்ளையாக மாற்றிட்டீங்கன்னு வைங்களேன், ஆண்டவர் ஸ்பெஷலாக உங்களுக்கு என்ன பண்ணுறாரு தெரியுமா? உங்களுக்கு ஒரு தூதரை அப்பாயிண்ட் பண்ணுறார். ஹலோ, அந்த தூதர் இந்த 4 பேருக்கு அதிகமானவர். ஒரு தூதர் போதும். அவங்க உங்கள்கிட்ட நின்று உங்களுக்கு யாராவது ஒருத்தர் அநியாயம் செஞ்சுட்டான்னு சொன்னால், ஸ்தோத்திரம் இவன் சின்ன பிள்ளையாக இருந்தனால தானே ஆண்டவரே இவன் அநியாயம் செஞ்சான்னு சொல்லி உடனே அங்கே போயிடுவாங்க. போய்ட்டு ஆண்டவரே உங்கள் பிள்ளைய ஒருத்தர் இன்னைக்கு இப்படி பண்ணிட்டான், அவர்களுடைய தூதர்கள் போய் ஆண்டவர் தரிசிப்பார்களாம். அந்த சிறியவர்களுக்கு தான் கர்த்தர் அந்த தூதரை போடுறார். அந்த சின்ன பிள்ளையாக மாறின பரிசுத்தவான்களுக்கு தான் கர்த்தர் அந்த தூதரை போடுறார். ஆகையினால சின்ன பிள்ளையாக மாறுங்க. அதனால் நாளைக்கு வரும்போது டெடி பேரை கொண்டு வந்துடுறாங்க. அல்லேலூயா. நாளைக்கு சர்ச்சுக்கு வரும்போது ஆளுக்கு ஒரு டெடி பேர், ஒரு குரங்கு பொம்மை, லாரி, பஸ்ஸு, காருன்னு வாங்கிட்டு வந்துடாதீங்க. எங்கள் பாஸ்டர் என்ன சொன்னார்? சின்ன பிள்ளையாக மாற சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு இங்கி பிங்கி பாங்கின்னு சொல்லிடாதீங்க. அல்லேலூயா. நான் அதை சொல்லுது, குணத்தில் சின்ன பிள்ளையாக இருங்க. நான் சொல்கிறேன், எத்தனை பேருக்கு புரியுது? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு ஸ்பெஷலாக யாரை போடுறாரு? தூதர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் எப்பொழுதும் தேவனை என்ன பண்ணுறாங்களா? தரிசிப்பார்கள். அவங்க அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க.
ஆண்டவர்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு நீங்கள் ஒரு சின்ன ஜெபம் பண்ணாலும் உங்கள் ஜெபத்தை கொண்டுட்டு போவாங்க. ஆமேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா உடனே ஆமேன் ஸ்தோத்திரம் அவங்க அங்கே போயிட்டு வருவாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு ஸ்பெஷல் பாதுகாப்பு, உங்கள் ஜெபங்களுக்கு ஸ்பெஷலான ஆமேன் ஸ்தோத்திரம் வரவேற்பு, உங்கள் விண்ணப்பத்துக்கு ஸ்பெஷலான ஆள் கொண்டு போவோம். உங்கள் விண்ணப்பத்தை ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் அவங்க கொடுத்து அதுக்கு பதில் வாங்கிட்டு வருவாங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். யாருக்கு தான் இவ்வளோ சலுகை? சிறியர். இந்த சிறியர்னு ஒரு நான் சொன்னார் பார்த்தீங்களா, அவன் தான்ப்பா என் பார்வையில் பெரியவன். எவ்வளோ பிரசங்கம் எதுக்கு பண்ணிட்டு இருக்காரு ஆண்டவர் சொல்லுங்கள்? தங்களில் யார் பெரியவர்கள் என்று சொல்லி சீசர்களுக்குள்ளே வந்த பிரச்சனைக்கு தான் ஆண்டவர் இந்த உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறார். சரியா? அப்போ ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் பெரியவர்களாக இருக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு செக்யூரிட்டி போட்டு, செக்யூரிட்டி ஆண்டவர் யாருக்கு போட்டுக்காரான்? சின்ன பிள்ளைக்கு போட்டுக்காரான். அல்லேலூயா சொல்லுங்கள். இது எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு? நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டவர். நம்ம ஆண்டவர் அப்படி தான். உலகத்தில் செக்யூரிட்டி யாருக்கு போடுவாங்க? பெரிய ஆளுக்கு போடுவாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் யாருக்கு போடுறாரு செக்யூரிட்டி? சின்ன ஆளுக்கு போடுறாரு. ஏன்? அவன் தன்னை தாழ்த்தினவன், அவன் கள்ளங்காப்பட மற்றவன், அவன் எல்லாரும் நம்புறவன். அதனால் அவனை ஈஸியாக எவனை ஏமாத்திடலாம் நினைக்கக்கூடாதுல்ல. அதுக்கு செக்யூரிட்டி. செக்யூரிட்டினா சாதாரண செக்யூரிட்டி, செக்கு உருட்டி இல்லை. அல்லேலூயா. செக்யூரிட்டி அழுக்குருட்டி அந்த செக்யூரிட்டி. இது பயங்கரமான செக்யூரிட்டி, தொட முடியாது. நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அதனால நீங்கள் சின்ன பிள்ளைங்களாம் என்ன பண்ணுங்க, வசனத்தை வாசித்து தியானம் பண்ணி ஸ்தோத்திரம் பிரசங்கம் பண்ணும்போது கேட்டு உங்களை மாற்றிக்கிட்டே இருங்க. நீங்கள் சின்ன பிள்ளையாக மாறிட்டே இருப்பீங்க. எல்லாருக்கும் சின்ன பிள்ளையாக மாறணும் தானே ஆசை, இல்லையோ? இல்லையா? கிறிஸ்மஸ் வரும்போது பார்ப்போம், நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா தெரியும். ஆமே, அப்படி தானே? எல்லாருக்கும் என்னவா மாறணும்? சொல்லுங்க. யாருக்காவது பாட்டியாக மாறணும்னு ஆசை இருக்கா? யாராவது பாட்டி சாரி எடுத்து தருவேல? எல்லாருக்கும் சின்ன பிள்ளையா, அதில் மட்டும் சின்ன பிள்ளையா ஆகணும். ஆனால் குணம் என்ன பண்ணாது? சின்ன பிள்ளையா மாறாது. அப்படியா? அதில் சின்ன பிள்ளையா மாறி வெளியே சின்ன பிள்ளையா மாறி பிரயோஜனம் இல்லை. அது மாயை. அழகும் மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே, உன்னை மயக்கிடுமே. அல்லேலூயா. அதில் சின்ன பிள்ளையாகி பிரயோஜனம் இல்லை. இருதயத்தில் சின்ன பிள்ளையா மாறணும், சுவாபத்தில் சின்ன பிள்ளையா மாறணும், புத்தியில் சின்ன பிள்ளையா மாறணும். சின்ன பிள்ளையா மாறினா அவிச்சிருவாங்களே பாஸ்டர். அதைத்தான் இவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாங்க, அதை பற்றி உங்கள் செக்யூரிட்டி கவலைப்படுவார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ஸ்தோத்திரம். ஆண்டவர் நான் மகிமைப்பட்டு. அடுத்த வசனம் வாசிங்க பார்க்கலாம். மனுஷகுமாரன், நல்லா கவனிக்கணும், கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். அடுத்த வசனம். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருந்தன. அல்லேலூயா. சரி இருக்கட்டு. கவனிங்க, அந்த 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ எது கெட்டு போச்சு அப்படின்னு சொன்னால், அவருடைய மந்தையில் இருந்து ஆமென் ஸ்தோத்திரம் 1 கெட்டு போச்சு. என்னது? அவருடைய மந்தையில் இருந்து எத்தனை கெட்டு போச்சு? 1 தான் கெட்டு போச்சு. அந்த 1 யாரு அப்படின்னு சொன்னால் அவருடையவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவருடையவர்கள். அவர் உண்டாக்கின பிள்ளை. அவர் உண்டாக்கின ஆதாம் எப்படி இருந்தான் தெரியுமா? சின்ன பிள்ளையா இருந்தான். பச்சை பிள்ளையா இருந்தான் நினச்சிடாங்க. ஆள் உருவம் பெரியார் தான், ஆனால் இருதயம் சின்ன இருதயம். நம்ம பாஸ்டர் போய் ஸ்கேன் பண்ணிட்டு வந்தார். இருதயம் சின்ன இருதயம். நான் அந்த சைஸை சொல்லலாமா, அந்த குணத்தை சொல்கிறேன். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் சின்ன பிள்ளையாக இருந்தான். அவனுக்கு கள்ளத்தனம் கிடையாது, அவனுக்கு கவடம் கிடையாது, அவன்கிட்ட பொய் கிடையாது, அவன்கிட்ட ஏமாத்து கிடையாது, அவன்கிட்ட எந்த இதுவுமே கிடையாது, எந்த பாவமும் கிடையாது. சின்ன பிள்ளைன்னா பாவம் கிடையாது. அல்லேலூயா. இந்த சின்ன பிள்ளைல சொல்லலை, அது பிறப்பில் பாவம், ஒரு பாவம் இருக்குது. அது செஞ்சு பாவியாவாட்டாலும் என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தான்னு சொல்லியிருக்கு இல்லையா? அந்த பிறப்பிலேயே இந்த பூமியில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் எப்படி தான் பிறகு? பாவத்தில் தான் பிறகு. அந்த பாவம் வேற.
அது ஜென்ம பாவம். ஆனால் அந்த பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் செஞ்சு பாவம் செஞ்சுருக்குமா அப்படின்னா இருக்காது. அது கள்ளங்கப்படமற்ற விதமாக இருக்கு. ஆனால் ஆதாம் கவனிங்க, அந்த பிறப்பிலும் பரிசுத்தம், குணத்திலும் பரிசுத்தம். அப்போ உண்மையிலே சின்ன பிள்ளைய யார்கிட்ட பார்க்கலாம்? ஆள் தான் பெரிய ஆளாக இருப்பான் ஆதாம். ஆனால் அவன் கள்ளங்கப்படமற்றவனாக இருப்பான். ஹலோ, அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் படைச்ச படைப்பு மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருந்திருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படிப்பட்டவனாக இருந்திருக்கிறான்? அழகான ஒரு சின்ன பிள்ளைய போல உள்ள இருதயத்தை தான் பிசாசு கெடுத்தான். இன்றைக்கும் சின்ன பிள்ளைகளை கெடுக்கிற உலகம் இது. ஆமாம், அதுதானே. சின்ன பிள்ளைய விட்டு வைக்கானுங்களா? இவன் கூட சமீபத்தில் இன்ஸ்டியூட்டில் ஒரு கொடுற ஒரு சம்பவம், ஒரு பெரிய வைரலாக என்ன பண்ணிகிட்டு இருக்குது, ஃபைட் இருக்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சின்ன ஒரு குழந்தைய நாசமாக்கி, ஸ்தோத்திரம், ஒரு பெரிய ஒரு இஷ்யூ நடந்துகிட்ருக்கு. ஆமென். அதே போல தான் பிசாசனுடைய கிரியை. அது சின்ன பிள்ளைய கெடுக்கிறது என்ன கிரியை? பிசாசின் கிரியை. அன்னைக்கும் பிசாசாக தான் செஞ்சான். ஆதாமும் எவ்வளோ சின்ன பிள்ளைகளாக இருந்தாங்க. அவங்க சுவாபத்தில் சின்ன பிள்ளைங்க, உருவந்தான் பெருசு, கள்ளங்கப்படம் கிடையாது. வாட்டி சாட்டி விளையாண்டிட்டு ஜாலியாக இருந்துச்சு. அதை பொறுக்கலை ஒரு கள்ள பயலுக்கு. அவன் உருவானதே கள்ளத்தான் தான். கள்ளம் 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 பொய் கபடம். அந்த சின்ன பிள்ளையில கெடுத்துட்டாமத்தில. ஆமென் சொல்லுங்க. கெடுத்தானா கெடுக்கலையா? ஆதாம் ஏவாள ஸ்தோத்திரம் பெரிய ஆள் ஆக்கிட்டான். சின்ன பிள்ளைகளை பெரிய ஆள் ஆக்கிட்டான். அதனால தான் இயேசு கிறிஸ்து 2ஆம் ஆதாம் வந்து பெரிய ஆளெல்லாம் சின்ன பிள்ளை ஆக்குறாரு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? பிசாசு என்ன பண்ணான்? என்ன இவ்வளோ சொல்லியும் ஆமென் ஸ்தோத்திரம் எல்லாரும் கவனிக்க மாட்டேங்க. டைம் ஆகிட்டோம் இல்லைல்ல? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பிசாசு என்ன பண்ணுவான்? சின்ன பிள்ளையில பெரிய ஆள் ஆக்கிடுவான். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஏசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? பெரிய ஆளை சின்ன பிள்ளை ஆக்குறாரு. நீ சின்ன குழந்தையா மாறு. உங்களுக்கு ஆதாமை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பைபிளில் நல்லா வாசிச்சு பாருங்கள். ஆதாம் ஒரு மனுஷன் இருக்கும்போது அவன் எப்படி இருந்திருப்பான், அவன் சுவாபம் எப்படி இருந்திருக்கும், பாவிகள் வரும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய அணுகுமுறை எப்படி இருந்துச்சு, அந்த ஆதாம் அப்படி தான் இருந்தான். ஹலோ, ஒரு பாவி அவர்கிட்ட வரும்போது அவர் அந்த பாவியை எப்படி ஹேண்டில் பண்ணார், மற்றவங்கெல்லாம் எப்படி பார்த்தாங்க, மற்றவங்களை எப்படி குற்றப்படுத்தினாங்க, மற்றவங்களை எப்படி குறை சொல்லிட்டு இருந்தாங்க, மற்றவங்களாம் எப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இயேசு இப்படி பேசினாரு. ஏன் இப்படி பேசினார்? அவரா 2ஆம் ஆதாம், அவர்கிட்ட பாவமே கிடையாது. பாவம் இல்லாதவர் இப்படி தான் பேசுவார். ஹலோ, உங்களுக்கு ஆதாமுக்கு சுவாபத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவை நல்லா வாசித்து தியானம் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆண்டவர் படைச்ச மனுஷன் எப்படி இருந்திருப்பான்னு, உங்களுக்கு பரலோக ராஜ்யத்திலே மனுஷன் எப்படி இருப்பான்னு உங்களுக்கு பார்க்கணுன்னா இயேசு கிறிஸ்துவை பார்த்துருங்க. பரலோக ராஜ்யத்திலே நம்ம எப்படி இருப்போம், நம்ம சுவாபம்லாம் எப்படி இருக்கும், நம்ம பழக்க வழக்கம் எப்படி இருக்கும், நம்முடைய கிரியைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அறியணும் அப்படின்னு சொன்னால் ஸ்தோத்திரம், நீங்கள் யாரை பார்த்தா போதும்? இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பார்த்தால் போதும். நல்ல கையை உயர்த்தி சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் இந்த பூமியில் அவர் நம்மை ஆமென் சிறு பிள்ளைகளை போலத்தான் நம்மளை மாற்ற வந்தார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். கெட்டுப்போன அந்த சின்ன பிள்ளைகளை மீட்கிறதுக்கு தான் இயேசு வந்தார். அதனால தான் மறுபடியும் நம்மளை என்னவாக்குறாரு? புரியலையோ? கெட்டு போனது என்ன பிள்ளைகள்? ஒரு பழமொழி உண்டு, விடிய விடியன். அல்லேலூயா, அந்த மாதிரி ஆமே சின்ன பிள்ளைகள் தானே கெட்டு போச்சு. ஸோ இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தாருன்னு சொன்னேன்? கெட்டுப்போன அந்த சின்ன பிள்ளைய தேடி தான் இயேசு வந்தார். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சின்ன பிள்ளை ஆயிடலாமா? ஆமே, சின்ன பிள்ளை ஆயிடலாமா? அந்த ஒன்றை தேடி தான் வந்தார். ஆமென். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இங்கே சொல்லும்போது சொல்கிறாரு ஸ்தோத்திரம், இந்த ஒன்றை மீட்கிறதுக்கு 99 கர்த்தர் என்ன பண்ணிட்டு வந்தாராம்? விட்டுட்டு வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. 99ஐயும் விட்டுட்டு என்ன பண்ணியிருக்கிறார்? வந்திருக்கிறார். அல்லேலூயா. 99ல் 1 தான் மனுஷன்.
99ல் 1 தான் மனிதன். அந்த 99 அப்போ என்ன அப்படின்னு சொன்னால் அது பரலோக ராஜ்யத்தில் நமக்கு சர்ப்ரைஸ். ஆமென் சொல்லுங்க பாங்க. அவர் விட்டுட்டு வந்தது யாரெல்லாம் விட்டு வந்தார், எப்படிப்பட்ட இடத்த விட்டு வந்தார் அப்படிங்கிறத நம்ம எங்கே தான் போய் பார்க்க போகிறோம்? பரலோக ராஜ்யத்தை தான். அதான் பிரம்மாண்டம். நீங்கள் பார்க்குற கிராஃபிக்ஸு, நீங்கள் பார்க்குற ஹாலிவுட்டு, ஆமென், அதெல்லாம் அங்கே நிற்காது. மனுஷனுடைய கற்பனையே எவ்வளோ பயங்கரமாக இருக்கு இல்லையா? ஆமென். மனுஷனுடைய கற்பனையில் அவன் செய்யக்கூடிய அந்த இயற்கை காட்சிகள், இந்த கிராஃபிக்ஸ் ஒர்க்ஸே பார்க்குறதுக்கு எவ்வளோ பிடிருக்கு, பிரம்மாண்டம். மனுஷனுக்கு கற்பனைக்கே ஆண்டவர் இவ்வளோ கொடுத்துருந்தாருன்னா, அப்போ ரீலே இப்படி இருந்ததுன்னா ரியல் எப்படி இருக்கும்? அல்ல இல்லையா சொல்லுங்கள். அந்த 99ல் 1 தான் மனுஷன், அந்த 99ல் இன்னும் 1 தூதர்கள். அல்ல இல்லையா சொல்லுங்கள். இன்னும் அப்போ அதில் மீதி இருக்கிறதெல்லாம் யார் யாருன்னு சொல்லி நம்ம எங்கே போய் பார்க்க போகிறோம்? பரலோக. அத்தனையும் விட்டுட்டு இந்த 1 தான் காணாமல் போச்சு. இந்த 1ஐயும் கூட அவர் என்ன பண்ணல. அதான் சொல்லுவார் ஆண்டவர், ஒருத்தனுக்கு 100 ஆடு இருந்தாலும் அதில் 1 காணாமல் போனாலும் 1 தானே போச்சுன்னு சொல்லி இருக்க மாட்டான். 99ஐயும் விட்டுட்டு என்ன பண்ணுவான்? அந்த 1ஐயும் தேடி என்ன பண்ணுவான்? போவான். கையிலே உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாய் ஒரு அல்லேலியா சொல்லுங்க. புரியுதா? அந்த 1 கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவன் 99 குறித்து யோசிக்கவே மாட்டான். அந்த 1ஐயே தேடி 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 திரிஞ்சு அதை பிடிச்சி கொண்டு வந்து மந்தையில் சேர்த்த பிறகு தான் அவனுக்கு என்ன வரும்? பெருமூச்சு விட்டு சந்தோஷம் வரும். அதே போல தான் 1 தானே போச்சு, போய் தொலையிட்டு அந்தாலும் இந்த பூமி உருண்டையை என்ன பண்ணிடுவோம்? இந்த பூமி உருண்டையே இந்த 1க்கு தான் வச்சு, ஒன்றுக்காண்டி தான் ஆண்டவர் படைச்சார். ஸோ அந்த ஒரு நசுக்குனா முடிஞ்சு இல்லையா கதை? நசுக்கிடுவோன்னு சொல்லி நசுக்கலை. கெட்டு போனதை தேடி மறுபடியும் மந்தையில் கொண்டு சேர்த்துட்டு தான் நசுக்குவார். அல்ல இல்லையா சொல்லுங்க. புரியுதா? கெட்டு போனதை தேடி கொண்டு போய் மந்தையில் சேஃப்டி பண்ணிட்டு தான் என்ன பண்ணுவார்? இந்த உலகத்தை அழிப்பார். உலகம் அழியும். கடைசி நாட்கள் உலகத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. ஆமென். இப்படியே இருக்காது. அதெல்லாம் அன்று பிந்தி வரக்கூடிய அதிகாரங்கள் அன்று தெளிவாக என்ன பண்ணியிருக்கிறாரு? எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. உலகத்தின் முடிவை குறித்து மத்திய 24 அதிகாரத்தில் டீட்டெயிலாக என்ன பண்ணியிருக்கிறாரு? உலகத்துக்கு முடிவு இருக்குது, உலகம் அழிய போகுது. ஆமென். ஸ்தோத்திரம். நோவாவின் காலத்தில் கர்த்தர் ஜலத்தினால் அழித்தார். கடைசி காலத்தில் ஆமென் இந்த பூமியை அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் கர்த்தர் உருக்கி அழிக்க போகிறார். அதற்கு முன்னாடி கெட்டு போனதை ஆமென் ஸ்தோத்திரம் மீட்டு மந்தையில் கொண்டு போய் என்ன பண்ணிடுவார்? 99 + 1 அங்கே சேர்த்துருவார். கையை உயர்த்தி அலையிலையா சொல்லுங்க. சத்தமாக ஒரு அலையிலையா சொல்லுங்க. அங்கே கொண்டு சேர்த்துட்டு தான் இங்கே என்ன பண்ணுவார்? நியாயம் தீர்ப்பு இங்கே இருக்கு. இன்னைக்கு ஆடுற ஆட்டம், இன்னைக்கு போடுற ஆமென் ஸ்தோத்திரம் நாடகம், இன்னைக்கு போடுற ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டி இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்னென்னமோ தோணுது. என்னப்பா அவனும் நல்லா தானே இருக்கான். ஆவிக்குரியவங்களுக்கே சில நேரம் டவுட் வந்துடுது. அவன் என்ன ஜாலியாக இருக்கான், அங்கே ஒன்றுமே இல்லை. அவன் என்னது, நம்ம தான் பரிசுத்தம், நம்ம தான் பயபக்தி, நம்ம தான் வசனம்னு சொல்லிகிட்டு இருக்கோம். உலகத்தை அவன் இன்னும் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? அவன் பாவத்தின் மேல் பாவம் செஞ்சு, அசுத்தத்தின் மேல் அசுத்தம் செஞ்சு நல்லா என்ஜாய் பண்ணி இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கான். அப்படி ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே யோசித்து சில நேரம் குழப்பம் வர்ற அளவுக்கு இந்த உலகத்தில் என்னமோ நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? ஆமாவா இல்லையா? அதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு இப்போ அப்படி தான் இருக்கும். இந்த 99 கூடையும் கொண்டு போய் இந்த காணாமல் போனதை தேடி பிடிச்ச நம்மளை கொண்டு போய் அங்கே சேஃப்டி பண்ணின பிறகு தான் தெரியும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறின பிறகு தான் இங்கே ஆட்டம் ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இவையே ஆடுவாங்க. அல்ல இல்லையா சொல்லுங்க. அது வரைக்கும் இவர்கள் ஆடுவார்கள், நம்ம பாம்போல் அங்கே இருப்போம். அந்த ஆட்டத்தெல்லாம் பார்த்துட்டு இந்த சிறகுக்கு உள்ளே பதுங்கி ஒளிஞ்சி இல்லையா நம்ம பாதுகாப்பாக ஆண்டோடைய சமூகத்தில் இருப்போம். ஒரு நாள் வரப்போகுது, அன்னைக்கு இதெல்லாம் கொண்டு போய் அங்கே சேர்த்துட்டு தான் அவருடைய ஆட்டம் இங்கே ஆரம்பிக்கும். சத்தமாக ஒரு அலையிலையா சொல்லுங்க. அதனால் இந்த பூமியில் கொஞ்ச காலம் நமக்கு பாடு, கொஞ்ச காலம் நமக்கு கஷ்டம், கொஞ்ச காலம் நமக்கு கண்ணீர். இந்த பூமியில் ஆவிக்குரியவனுக்கு கண்ணீர் தான். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரியவனுக்கு ஆமென் சொல்லி கிறிஸ்துவின் நிமித்தம் பாடு உண்டு. உங்கள் பொருளாதார பாடை நான் சொல்லலை, உங்கள் சரீரப்பிரகாரமாக வரக்கூடிய வியாதியை நான் சொல்லலை. கிறிஸ்துவின் நிமித்தம் பரிசுத்தமாய் வாழ்கிற ஒருத்தனுக்கு பாடு வரும்.
ஆண்டவருக்காக வாழணுங்கிறவனுக்கு பாடு வருது இல்லையா, அந்த பாட சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் ஆண்டவருக்காக இதை செய்யணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு அதை செய்ய விடாதபடி ஒரு பாடு. நீ பரிசுத்தமாக வாழணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுப்ப, அந்த தீர்மானத்தை கெடுக்கிறதுக்கு ஒரு பாடு. நீ ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருப்ப, ஆண்டவரோட ஒரு பொருத்தனை பண்ணுவேன், அந்த பொருத்தனையை கெடுக்கிறதுக்கு ஒரு பாடு. இங்கே உங்களுக்கு பாடு தான். அதுதான் அப்போஸ்தலன் சொல்லும்போது சொல்கிறார், நல்ல போராட்டம் போராடினேன் என்று சொல்கிறார். நல்ல போராட்டம் போராடினேன். நமக்கு ஒரு போராட்டம் இங்கே இருந்துகிட்டே இருக்கு இல்லையா, நமக்கு இருக்கும். அந்த போராட்டத்துக்கு பேர் என்னென்னு? நல்ல போராட்டம். சொல்லுங்கள் பார்க்கலாம், என்ன போராட்டம்? நல்ல போராட்டம். ஏன் தெரியுமா? இந்த போராட்டம் நல்லதுக்கு, நல்லதில் பங்கடைகிறதுக்கு தான் இந்த போராட்டம். இந்த போராட்டத்தில் சோர்ந்து போயிடாதீங்க, சந்தோஷமாக இருந்து கிறிஸ்துவுக்குள் பலப்பட்டுட்டே இருங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்திட்டே இருப்பார். பரிசுத்த ஆவியின் நிறைவோடு இருந்தீங்கன்னா இந்த போராட்டம் உங்களை சேதப்படுத்தாது. பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை விட்டுட்டீங்கன்னா நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்க, நீங்கள் தளர்ந்து பின்வாங்கிடுவீங்க. அதனால் எப்பொழுதும் ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவோடையே நீங்கள் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த உலகத்தில் வரக்கூடிய உபத்திரவத்துக்கு நீங்கள் தப்ப முடியும். இந்த உலகத்தில் வரக்கூடிய பாடுக்கு நீங்கள் நிற்க முடியும். ஹல்லேலூயா, சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அவ்விதமாக ஆமென், ஸ்தோத்திரம். கெட்டு போனதை மீட்டு ரட்சித்து அவருடைய ராஜ்யத்தில் சேர்த்து ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதற்காக சேர்க்கும்படியாகவே ஆண்டவர் இந்த பூமிக்கு அவர் வந்தார் என்பதை அறிந்து ஆமென், ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்காக நம்மை அர்ப்பணிப்போம், நம்மை சிறியவர்களாய் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மறுபடியும் நம்முடைய ஆதி நிலையை நாம் அடைவோம். ஆமென். கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தில் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். கைகளை உயர்த்துவார். ஹல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் முழங்கள் போடுங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோம்.